வெக்கமா இருக்கு. எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க. அவன் மட்டும் பார்க்கறதா இருந்தா கூட அது எடிட்டிங் நம்பி தான் இருக்கேன் நான். உங்களை வந்து பார்க்கறதுக்குலாம் டைம் இருக்காது. இங்கே ஏதோ ப்ரொசீஜர் இருக்கு. என்ன ப்ரொசீஜர் இருக்கு? கோயில் வீட்டில் வந்து இந்த முகூர்த்த புடவை தாலி அதெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. ஓகே, அப்ப பொண்ணு வர வேண்டாமா? பொண்ணு மண்டபத்தில் இருங்க, ரெடி ஆகுங்க. என்ன மிஸ்டர் விக்னேஷ், உங்க ஊர் பக்கம் வந்தா அதுக்கு ஜாஸ்தியா வந்து கேட்டுக்குள்ள வந்துட்டு அவ்வளோதான். இருக்கட்டும், கவனிக்கிறேன். சரி சரி, சீக்கிரம் வாங்க, ஐம் வெயிட்டிங். மந்தையில மாங்குட்டி வெத்தம்மையில ஒட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயில சீரு சுமந்த சாதி சனவே ஆறு கடந்தா ஊரு வருவே சீரு சுமந்த நிவிகிட்ட பேசும்போது எனக்கு என்ன மெயினாக பிடிச்சிருந்ததுன்னா, மைண்டில் வச்சுருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே அவங்க பேசும்போதே அவங்களும் அதை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இதெல்லாம் தான் நான் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஓகே, நான் மைண்டில் வச்சுருக்கிறது எல்லாமே ஷீஸ் டிக்கிங் ஆல் த பாக்ஸஸ் அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் அண்ட் த செகண்ட் கான்வர்சேஷன்லேயே எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆப்வியஸ்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசணுன்றது தான் என் மைண்டில் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி பேசும்போதே அவங்க பேசின விதமே லைக் பையன் மாதிரி தான் ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணாங்க. என்ன ஃபோனில் பேசும்போதுமே அவங்க வார்த்தையுமே சொன்னாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, நாங்கள் மருமகன் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, மகனாக தான் நாங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் புது வீட்டுக்கு உங்களை வந்து நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. பேசும்போதே எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் ஷி வாஸ் லைக் வெரி வெல்கமிங் அண்ட் ரொம்ப ஃபேமிலி எல்லாரையுமே ரொம்ப ப்ரையாரிட்டி பண்ணுவாங்கன்ற ஒரு வைப் எனக்கு கிடச்சிது. ஸோ நான் வந்து உங்களை இந்த ஆதிமுத்து ஃபேமிலிக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். തൊട്ട പൗർണമി തൊട്ട് തൊട്ട് നിൽക്കവേ പൂത്തുലഞ്ഞു നിന്നോ താരകൾ കൺകോണിനുള്ളിലെ കണ്ണാടി നീട്ടവേ കാത്തു നിന്ന രാവുകൾ കണ്ടു ഞാൻ എത്ര നാൾ തൊട്ട പൗർണമി തൊട്ട് തൊട്ട് നിൽക്കവേ പൂത്തുലഞ്ഞു നിന്നോ താരകൾ.
സ്നേഹ സ്വപ്നങ്ങളോ எங்கள் அண்ணாவோட மேரேஜ் வந்து பல வருஷமாக ஆன்டிசிபேட் பண்ணி இப்போ ஃபைனலாக நடக்குதுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு சைடு இன்னொரு சைடு கொஞ்சம் மிக்சட் ஃபீலிங்ஸ் தான் இருக்குது. பேச்சுலராக இருந்து இப்போ ஒரு ஃபேமிலி மேனாக அவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிறது நானும் ஆன்டிசிபேட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்க போகிறான் அப்படின்றது. പൂർണ്ണ വിധുപോ വദനം മനസോ അമൃതം നിയതം അമൃതം നിയതം സദാ നിൻ സൗരഭം സർവം സദാ നിൻ സൗരഭം നഭസിൽ கல்யாணம்னு வரும்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்துச்சுன்னா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேணும் லைஃப் லாங் அப்படின்றது தான் மெயின் எக்ஸ்பெக்டேஷன். മനസോ അമൃതം നിയതം അമൃതം அது மிருதங்கம் நாதஸ்வரம். பின்னாடி பார்த்தியா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருந்தாலும் எல்லாரும் கூட இருக்கவங்க எல்லாருக்கும் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பினஸ் வந்துடும். ஸோ ஹாப்பி மேரிட் லைஃப். பயமா இருக்கு எனக்கு. நம்ம தனியா இருந்தோமே, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு. லவ்வாங்கி எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஏன்னா நான் கொஞ்சம் சிட்டி ரோபோ மாதிரி இமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காட்டுவேன். ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது. அவளுமே அதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாள், ஏன் உங்களுக்கு அந்த இமோஷன்ஸே வரமாட்டேங்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக வரும், டைம் எடுக்கும், ஆனால் வந்துச்சுன்னா நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிவி செல்லம், ஐ லவ் யூ. वैभोग